சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி தேர்தல் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவராக முதலில் தேவி மாங்குடி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிரியதர்ஷினி ஐயப்பன் 2 வாக்குச்சாவடிகளில் உள்ள வாக்குகள் எண்ணப்படவில்லை என தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தார். விடுபட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு பிரியதர்ஷினி ஐயப்பன் வெற்றி பெற்றதாக அவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தேவி மாங்குடி தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் அவரது வெற்றி செல்லும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. இதனையடுத்து தேவி மாங்குடி ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் மேல்முறையீடு வழக்கில் பிரியதர்ஷினி ஐயப்பன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் பதவியேற்றார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை தேவி மாங்குடி மேல்முறையீடு செய்தபோது தேர்தல் ஆணையம் முதல் முறையாக கொடுக்கும் சான்றிதழ் மட்டுமே செல்லுபடியாகும் என தீர்ப்பளித்தது. இதனையடுத்து சங்கராபுரம் ஊராட்சி மன்றத்தில் 2வது முறையாக தேவி மாங்குடி தலைவியாக பதவியேற்றுக் கொண்டார். பாருங்க